ஓகே. ஸோ HTML, CSS, JavaScript. ஸோ JavaScriptலயே நிறைய லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போகிறது ரியாக்ட். ஸோ இவ்வளோ இருக்கு. ஸோ இதான் ஒரு ஃப்ரண்ட் எண்டோட இப்பொழுதைக்கு நம்ம பார்க்க போறது. பட் இதுக்கு முன்னாடி HTMLனா என்ன, ஸோ HTML பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து CSS, அதுக்கடுத்து JavaScript, அதுக்கடுத்து ரியாக்ட். ஸோ இப்படிதான் ஒன் பை ஒன்னா நான் பார்ப்பேன். ஸோ என்னன்னா HTML, CSS, JavaScript, React. ஸோ நம்ம வரிசைக்கா பார்க்க போறோம். ஸோ HTMLனா என்ன, அதை எப்படி பண்ணலாம், CSSனா என்ன, அதை எப்படி பண்ணலாம், JavaScriptனா என்ன, அதெல்லாம் லேட்டரா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ HTMLனா ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ மார்க்அப் லாங்குவேஜ்னா ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்டென்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா டிஃபைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜஸ் அப்படின்னு. ஸோ வெப் பேஜஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஸோ வெப் பேஜ்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க குரோம்ல போய் ஏதோ ஒரு வெப் பேஜ் அடிக்கிறீங்க. இப்போ SETC, ஸோ டிஎன் டிஎன் வேற என்னது, எஸ்டிசிசி நீ அடிச்சீங்கன்னா இது வந்து பஸ் புக் பண்ற ஒரு பேஜ். ஸோ ஆன்லைன்ல பஸ் புக் பண்ற ஒரு பேஜ் இருக்கு, வெப் வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ அதே மாதிரி வேற என்னது நிறைய இருக்கு. ஸோ நான் ஃபேஸ்புக் போனா ஃபேஸ்புக் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு வெப்சைட். ஸோ இந்த லிங்க் இருக்கா, ஸோ இது எல்லாமே ஒரு வெப்சைட் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வெப் பேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை விசுவலைஸா நம்ம பாக்குறோம். ஸோ விசுவலைஸா நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு வெப் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப் பேஜை ஃபுல்லாமே இப்போ இதுல ஒரு பஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல கண்டென்ட் இது எல்லாமே இருக்குன்னா இது எல்லாமே HTML மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும், வேற எந்த லாங்குவேஜாலையும் பண்ண முடியாது. ஸோ எதனால HTML பண்ண முடியும்னா ஏன்னா ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ரௌசருக்கு ரொம்ப ஃபெமிலியரான லாங்குவேஜ் சொல்லுவாங்க இந்த HTML. ஸோ ஒரு HTML நம்ம நம்ம எதுக்கு HTML சூஸ் பண்றோம்னா ப்ரௌசருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், அது ஹியூமனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அதனாலதான். ஸோ வெப் பேஜ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வெப் பேஜ்னா ஒன்றும் இல்லை, ஸோ நார்மலா ஒரு வெப்சைட் உள்ள போறீங்க, அந்த வெப்சைட்டோட நம்ம விசுவலைஸா பாக்குறது தான் அந்த வெப் பேஜ். ஸோ இந்த வெப் பேஜை நம்ம ஸ்ட்ரக்சரா கொண்டாடுறது தான் இந்த HTML மூலமா கொண்டாடுவோம். ஸோ ஓகே. ஸோ HTML என்னன்னு தெரிஞ்சுட்டு, ஸோ எதுவும் டவுட் இருக்கா? உங்களுக்கு டவுட் இல்லை நந்து, உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? சரி ஓகே. ஓகே. ஸோ இப்போ HTML எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஸோ HTML நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு நார்மலா. ஸோ என்னன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னைக்குமே ஒரே ஒரு வெர்ஷன் வச்சு நம்ம பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் 2000 சம்திங்லேயே HTML கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஒன் பை ஒன் வெர்ஷன்ஸ் போய் XML, அடுத்து HTML4, இப்போ லாஸ்டா இருக்குது HTML5. டாக்குமெண்ட் டைப் HTML சொல்லுவாங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, இப்போ இருக்குது HTML5 அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் இருக்கு. அந்த வெர்ஷன் உள்ள HTML தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ HTML5 நம்ம யூஸ் பண்றது HTML5 டாக் டைப் HTML சொல்லுவாங்க. டாக் டைப் HTML. ஸோ டாக் டைப் HTML. ஸோ இந்த HTML நம்ம எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம வெப் பேஜா மாத்துறது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து பேசிக்கா நம்மளுக்கு இப்போ நான் ஒரு ப்ரௌசர், நான் வந்து ஒரு கூகுள்ல போய் ஒன்று சர்ச் பண்ண போறேன், எனக்கு நான் ஃபேஸ்புக் போகணும் இல்ல ஒரு வெப்சைட்ல போய் அட்டன் பண்ணணும், ஐ மீன் நான் ஒரு இது புக் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ப்ரௌசர் தேவைப்படுது. ப்ரௌசர் உள்ள போனாதான் என்னால ஒரு வெப் பேஜை ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரௌசர்ல போய் எனக்கு பஸ் புக் பண்ணணும், இல்ல எனக்கு ட்ரெயின் புக் பண்ணணும், இல்ல ரெட் பஸ் புக் பண்ணணும், ரெட் பஸ் புக் பண்ணணும் அப்படி சொல்லி இதான் ப்ரௌசர். ஸோ இப்போ நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்ண போறீங்க படத்துக்கு. ஸோ அப்படின்னா நீங்க ஒரு ப்ரௌசர் உள்ள போய் அந்த 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 கவுண்டர், ஐ மீன் அந்த தேட்டரோட வெப்சைட் உள்ள போய் தான் புக் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஒரு ப்ரௌசர் தேவைப்படுது. ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம டைப் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ், அதான் ப்ரௌசர். ஸோ அதே மாதிரி நம்ம HTML, CSS, JavaScript, React நடத்ததுக்கு IDE தேவைப்படுது. ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஐடிஇ ஃபுல் ஃபார்ம். ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இது ஒண்ணுமே இல்லை, நம்ம HTML உருவாக்குறதுக்கு, CSS உருவாக்குறதுக்கு, JavaScript உருவாக்குறதுக்கு, ஐ மீன் லைக் ரியாக்ட் ஆல்சோ, இது எல்லாமே உருவாக்குறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது, ஒரு கிராபிக்கல் இன்டர்ஃபேஸ். நம்ம சும்மாவே HTML உருவாகுனா உருவாகுது. ஸோ அதை நம்ம டைப் பண்ணணும், டைப் பண்ணதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவைப்படும். அந்த இன்டர்ஃபேஸ் தான் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்ம யூஸ் பண்ண ஐடி என்ன ஐடினா விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு தான் என்னன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் நம்ம பில்ட் பண்ண போறோம், நம்ம அடிக்கிறது எல்லாமே அதுதான் ஐடி. அவ்வளவுதான். இது பேக் எண்டுக்கு நிறைய ஐடி இருக்கும்.
விசுவல் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கும், அது மாதிரி நிறைய இருக்கும். பைத்தன் ஆ அதுன்னு அது பேக் எண்ட் அதெல்லாம் வேற இன்டர்ஃபேஸ்ல அடிப்பாங்க. ஸோ நம்ம HTML கோட அடிக்க போறது விசுவல் ஸ்டுடியோ கோடு என்ற ஒரு ஐடியில நம்ம அடிக்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் ஐடி. இதை நீங்க டவுன்லோட் பண்ணிடுங்க. என்னன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடு உள்ள போயிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் போயிட்டு, ஸோ பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிட்டு. எனக்கு டவுன்லோட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே எந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு இருக்கு. ஸோ அதோட சிம்பிள்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நந்து டவுன்லோட் பண்ணிட்டியா? ஓகே, சீக்கிரம் டவுன்லோட் பண்ணுங்க எல்லாரும். இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோடும் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிட்டு, நம்மகிட்ட ஏற்கனவே விசுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு. ஸோ நான் விசுவல் ஸ்டுடியோ கோட டவுன்லோட் பண்ணிட்டு நான் உள்ள போனேன்னா எனக்கு இதான், எனக்கு இப்படிதான் எனக்கு காமிக்குது. ஸோ புரியுதா? ஸோ ஓகே, ஸோ இதான் விசுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ அதுல நிறைய கொடுத்துருக்கு, ஏதோ ஃபைல் எடிட், செலக்ஷன், வியூ, கோ, ரன், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இது. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம கத்துக்கலாம் என்னன்னு. இதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். என்னன்னா நம்ம அடிக்கக்கூடிய ஒரு ஐடி சொல்லுவோம். ஸோ ஒரு கிராபிக்கல் இன்டர்ஃபேஸ் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நான் ஃபைல்லவே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் HTML ஃபைலை நான் கிரியேட் பண்ணணும். ஸோ ப்ரௌசருக்கு நான் கிரியேட் பண்றது HTML ஃபைல் தானா அப்படிங்கிறது ப்ரௌசருக்கு தெரிய வைக்கணும். அது எப்படி தெரிய வைக்கணும்னா ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணணும். அந்த ஃபைலை HTML ஃபைல் அப்படின்னு சொல்லி அதுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா நம்ம இங்க இருந்தே கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது உங்களுக்கு குழப்பச்சுன்னா நான் உள்ள போறேன். நீங்க உள்ள போனீங்கன்னா திஸ் பிசி அப்படின்னு இருக்கும். திஸ் பிசிலாம் நம்ம என்னைக்குமே டீல தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டீல நீங்க ஏதோ ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கோங்க. நான் உள்ள போறேன், நான் என்னோட இதுக்குள்ள உள்ள போறேன். ஸோ அதுல எனக்கு ஒரு நியூ ஃபைல் அதை கிரியேட் பண்ணுங்க. ஸோ டைரக்டா நீங்க இப்படியும் போய் நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து இது வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு, ஸோ நான் இது வந்து கிளாஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி நான் கிரியேட் பண்றேன்னா நான் இங்க இருந்தே நான் எப்படி கிரியேட் பண்றேன் பாருங்க. ஸோ ஒரு ஃபைல், ஸோ இந்த நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிராபிக்கல் இன்டர்ஃபேஸ்ல நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு நேம் என்னன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு நான் வைக்கேன். ஸோ நான் எதுக்கு இண்டெக்ஸ் நான் வைக்கேன்னா ப்ரௌசருக்கு எந்த ஃபைல் கொடுத்தாலும் ஓகே, பட் ப்ரௌசருக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இன்னும் ஃபெமிலியரா இருக்கும்னா அந்த இண்டெக்ஸ்ங்கிற நேம் தான் வைக்கணும். ஸோ நான் இதுல வந்து என்ன நேம்லாம் வைக்கலாம். ஸோ நந்து அப்படி கூட வைக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு பேரு, வேற ஒரு பேரு சொகாரினி அந்த மாதிரி பேர் கூட வைக்கலாம், இல்ல வேற ஒரு பேர் கூட வைக்கலாம். பட் நான் இண்டெக்ஸ்னு வைக்கனா இந்த இண்டெக்ஸ்னு நம்ம டைப் பண்ணிட்டோம்னா ப்ரௌசருக்கு அதான் தெரியுது, அதான் மெயின் ஃபைல் அப்படின்னு சொல்லி ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ரன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஆனா இண்டெக்ஸ் நான் கொடுத்தாச்சு, ஓகே டன். ஆனா எனக்கு அந்த இடத்துல இது HTML ஃபைல் அப்படிங்கிறது ப்ரௌசருக்கு எப்படி தெரிய வைக்கணும்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனா டாட் போட்டு HTML எல்லாமே லோவர் கேஸ்ல தான் இருக்கணும். ஸோ HTML நம்ம பார்க்குறது HTML. நீங்க HTML நீங்க போட்டுட்டீங்கன்னா ஸோ போட்டுட்டு நீங்க என்டர் பண்ணிடுங்க. ஸோ நியூ ஃபைல் கிரியேட் ஆயிட்டு, ஸோ நியூ ஃபைல நீங்க எந்த இடத்துல கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா டில என்னோட ஒர்க் பேஸ்ல டேஷ் டு கிளாஸ் இந்த இடத்துல இந்த ஃபைலை கிரியேட் பண்ணு, கிரியேட் ஃபைலும் எனக்கு கிரியேட் ஆயிட்டு ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML வந்து. ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் HTML நான் கிரியேட் பண்ண உடனே எனக்கு ப்ரௌசரோட சிம்பிள் வந்துட்டு. எதுக்கு குரோமோட சிம்பிள் வந்திருக்குன்னா என்னோட பிசில குரோம் தான் டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ ப்ரௌசருங்கிறது ஒரு குரோம்ல வந்து எட்ஜ் இருக்கலாம், குரோம் இருக்கலாம், வேற இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கலாம், ஸோ வேற ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர் இருக்குன்னா ஆனா நம்மளோட பிசில குரோம் தான் டிஃபால்ட்டா இருக்கிறதுனால அது குரோமோட சிம்பிள் டைரக்டா எடுத்துக்கிட்டு. இப்போ உங்க லேப்டாப்ல இல்ல எட்ஜ் எதுவும் டிஃபால்ட்டா இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டா அதோட ப்ரௌசரோட சிம்பிள்ஸை எடுத்துக்கிறோம். ஓகே, இதான் அதோட இது. ஸோ இப்போ எப்படி அது ப்ரௌசரோட சிம்பிள் எடுக்குன்னா நான் எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுத்துருக்கேன், இண்டெக்ஸ் டாட் HTML நான் கொடுத்துருக்கேன். ஸோ HTML கொடுத்த உடனே இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலை இது வந்து HTML ஃபைல்னு சொல்லி நம்மளோட சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் டைரக்டா அதை நான் டபுள் கிளிக் பண்றேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணையும் எனக்கு டைரக்டாவே ப்ரௌசருக்கு போகுது. ஏன்னா இது ப்ரௌசரோட ஃபைல். ஓகே, ஏன்னா அது வந்து HTML நம்ம வந்து HTML கொடுத்துருக்கோம். அப்போ டேரக்டா ப்ரௌசர் போகுது. ஸோ என்ன ப்ரௌசர், குரோமோட ப்ரௌசர் நம்ம டிஃபால்ட்டா இருக்கனால ப்ரௌசருக்கே போகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம், எப்படி ஒரு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணலாம். HTMLனா அதை HTMLங்கிற அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா டாட் HTML எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம்னா உங்களுக்கு அது HTML ஃபைலுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே டன். இப்போ நான் அந்த HTMLக்குள்ள நான் ஒன்று எழுத போறேன்.
எனக்கு நான் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண போறேன். ஐ மீன் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன் இப்பவுமே. பட் அந்த வெப் பேஜ்ல எம்டி கண்டென்ட். இப்போ நான் என்னோட நேம் அடிக்கிறேன். ஸோ அந்த நேமை நான் எப்படி அடிக்கிறேன்னா, ஒண்ணுமே இல்லை, இதுக்கு ஒரு ஷார்ட் கீவேர்ட் இருக்கு. என்னன்னா ஷிஃப்ட் எஸ்கலேஷன்ஸ். இதை அமுக்குனேன்னா எனக்கு ஒரு சிம்பிள்ஸ் வரும். இதை நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு டிஃபால்ட்டாவே HTML5 ஓட ஸ்ட்ரக்சரே அதே கொண்டு வந்துடும். இது ஒரு ஷார்ட் கீ. ஷிஃப்ட் ஆச்சரியக்குறி. ஓகே, ஆச்சரியக்குறி. இந்த ஒன் இருக்கா, அந்த ஒன்ல இருக்கிற ஆச்சரியக்குறி. ஸோ இதை நான் அமுக்குனாலே எனக்கு HTML-ஓட சிண்டெக்ஸ் எனக்கு வந்துடும். ஸோ இதான் சிண்டெக்ஸ். இப்போ நான் பார்த்தேன்னா, இப்போ ஒண்ணுமே இல்லை, எனக்கு அவுட்புட் எதுவுமே வராது. இதான் HTML-ஓட சிண்டெக்ஸ். நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பாத்துங்க. ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு இன்ஸ்பெக்ட் பண்றேன். இன்ஸ்பெக்ட் பண்ணும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே இருந்திருக்காது. இப்போ பாருங்க, HTML டாக் டைப், HTML ஹெட்டு, மெட்டா டைட்டில், ஹெட்டு, பாடி. நாங்க என்ன கொடுத்துருக்கேனோ அதை ஃபுல்லாமே என்னால பார்க்க முடியுது. ஸோ இது ஒண்ணுமே இல்லை. இது இந்த இன்ஸ்பெக்ட்ங்கிறது என்னதுன்னா, இதான் டெவலப்பர் சொல்லுவாங்க, டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ். இதுல டெவலப்பர் எலமெண்ட்ஸ்னா நீங்க HTML எதுவும் ஓவர் ரைட் பண்ணணும்னா அங்க இருந்தே பாத்துக்கலாம். என்னென்ன HTML இருக்கு அப்படிங்கறது இங்க இருந்தே பாத்துக்கலாம். இன்ஸ்பெக்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுல வியூ பேஸ் சோர்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, நம்ம என்ன அடிச்சிருக்கோமோ அந்த இது உங்களுக்கு அவுட்புட்டா வருது. பாருங்க, நீங்க என்ன அடிச்சிருக்கீங்களோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு அப்படி ஷோவா உங்களுக்கு காட்டுது. ஸோ இதான் HTML5. ஸோ HTML5 எப்படி கிரியேட் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி XML, HTML4 நிறைய வெர்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை வெர்ஷன் ஒன்று விடுறாங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ல இருந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண முடியாத இதில் அச்சீவ் பண்ணுவாங்க. இல்ல அங்க உள்ள கோடை இங்க ஈஸியா ஷார்ட் ஃபார்ம் மாத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வெர்ஷன்ஸ் இருக்கும். வேற எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேடா. ஸோ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நான் HTML ஸ்ட்ரக்சருங்கிறத அடிச்சிட்டேன். ஆனா எனக்கு சம்மந்தமே இல்லாம ஏதோ டாக் டைப் HTML, அடுத்து HTML லேங் இங்கிலீஷ், அதுக்கடுத்து ஹெட்டு, அடுத்து ஹெட்டுக்குள்ள மெட்டா. பாத்தீங்கன்னா ஹெட்டுக்குள்ள ஒரு மெட்டா, ஒரு மெட்டா, அடுத்து செகண்ட், அடுத்து தேர்ட் டைட்டில். ஸோ கண்டினியூஸா இருக்கு. அதுக்கடுத்து பாடின்னு ஏதோ இருக்கு. அதுக்கடுத்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேல உள்ள HTML இங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னே உங்களுக்கு புரியாது ஃபர்ஸ்ட் தடவை. ஸோ அது ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே இந்த இது எல்லாமே டாக் டைப்னா ஒரு டாக்குமெண்ட் டைப் HTML சொல்லுவாங்க. என்னன்னா ப்ரௌசர்ல டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அந்த டைப்ல தான் பே உங்களுக்கு ப்ரௌசர்ல அப்ரோச் ஆகும், ரெண்டர் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா அடிக்கிறேன், வாட் இஸ் டாக்குமெண்ட் HTML. நான் டாக்குமெண்ட் HTML அடிச்சேன்னா என் டிஃபால்ட்டே டெக்ஸ்ட் ஃபைல் வித் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஷேடு எக்ஸல் லைக் HTML அவ்வளவுதான். ஸோ அதுக்குள்ள போனேன்னா எஸ். ஸோ என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பேசிக்கா. ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னா இந்த HTML டாக்குமெண்ட் மாதிரி போய் அப்ரோச் பண்ணும். ஒண்ணுமே இல்லை, இது வந்து பின்னாடி நடக்கிறது, ப்ரௌசருக்கும் ஃபைலுக்கும் நடக்கிற ஒரு வேலை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதை உள்ள பண்ணலாம். என்னன்னா இந்த HTML வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப்ல, ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டைப்ல போய் ப்ரௌசர்ல போய் அப்ரோச் பண்ணி ரன் ஆகும். என்னைக்குமே ரன் பண்றதுக்கு டைரக்டா இங்க இருந்து ரன் ஆகுது HTML ஃபைல். அதுக்கு லிங்க் எப்படி ரன் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு சோர்ஸ், பெரிய சோர்ஸ். அது எப்படி ரன் ஆகும்னா ஒரு டாக்குமெண்ட் டைப்ல போய் அப்ரோச் ஆகுது, அவ்வளவுதான் டாக்குமெண்ட் டைப். இது லேட்டஸ்ட் டைப். ஸோ அதான் HTML-ஓட பாடி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் டைப் ட்ரீ ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர் டாம் அப்படின்னு அடிக்கிறேன். டாம் நான் அடிச்சேன்னா HTML டாம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதான் ஒரு ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பார்க்குற ஒரு HTML-ஓட ட்ரீ. ஸோ என்னன்னா டாம் அப்ரோச்ல தான் உங்களுக்கு போய் ப்ரௌசர்ல போய் ரெண்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ டாம்னா என்ன, டாக் ஆப்ஜெக்ட் மாடல்னா என்ன, எப்படி இது ரெண்டர் ஆகுது, அதெல்லாம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டா போக போக அது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதான் இது வந்து டாக்குமெண்ட் டைப் HTML. என்னன்னா இது HTML5 லேட்டஸ்ட் வெர்ஷன், அதனால டாக்குமெண்ட் டைப்ல போய் அப்ரோச் ஆகுறதுனால ஸோ டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ரூட் எலமெண்ட் HTMLங்கிறது. ஸோ இந்த HTML-குள்ள தான் ஒரு ஹெட் டேக் வருது, பாடி டேக் வருது. பாருங்க, ஸோ இது வந்து ரூட் எலமெண்ட் HTML. ஸோ அதுக்குள்ளதான் ஒரு ஹெட்டும் வருது, ஒரு பாடியும் வருது. ஸோ இந்த ஹெட்டுக்கும் பாடிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் உண்டு. என்ன டிஃபரன்ஸ்னா, ஓகே, ஸோ என்ன டிஃபரன்ஸ்னா ஹெட்டுக்கும் பாடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஓகே, என்னன்னா ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் உண்டு. என்ன டிஃபரன்ஸ்னா ஹெட் டேக்ங்கிறது வந்து பேஜோட ரெஃபரன்ஸை குறிக்கும்.
பேஜோட ரெஃபரன்ஸை குறிக்கும். ரெஃபரன்ஸ் இந்த பேஜ் எதுக்கான பேஜ் அப்படிங்கிற ரெஃபரன்ஸை குறிக்கும். ஸோ பாடி டேக்ங்கிறது அந்த பேஜோட கண்டென்ட்டை குறிக்கும். ஸோ அந்த பேஜை எந்த கண்டென்ட்டுக்காண்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள நான் டிஎன்எஸ்டிசி உள்ள வெப்சைட்டுக்குள்ள போறேன்னா இந்த பேஜோட வேலை வந்து எனக்கு புக் பண்றது. இது வந்து பாடியில உள்ளது. பட் இந்த பேஜோட ரெஃபரன்ஸ் என்னது? ரெஃபரன்ஸ் இந்த பேஜோட ரெஃபரன்ஸ் ஒரு புக்கிங் வெப்சைட். ஒன்று நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறது ஒரு ஐடி. ஆனால் ஒர்க் பண்ணுறது உள்ள வேற உள்ள அதே தான். நம்ம உள்ள பாடிக்குள்ள பண்ணுறது ஃபுல்லாமே இந்த வெப் பேஜ் கண்டென்ட் சொல்லுவாங்க. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் வந்து ஐடி நம்ம சொல்கிறோம்ல. ஸோ நம்ம உள்ள என்னென்ன வேணாலும் பார்த்தாலும் வெளியே ஐடி அப்படி தானே சொல்கிறோம். இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த ஹெட் டேக் உள்ள தான் இருக்கும். பாருங்க இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே ஹெட் டேக் உள்ள இருக்கும். நான் இப்போ உள்ள போனேன்னா இப்போ என்னோட இதுல நான் வியூ பேஜ் ரெஃபரன்ஸ் பாருங்க. ஸோ இன்ஸ்பெக்டர்ல வியூ பேஜ் ரெஃபரன்ஸ் நான் உள்ள போனேன்னா எனக்கு இதுல நான் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் டைட்டில் டாக்குமெண்ட் பாருங்க டாக்குமெண்ட் அடுத்து மெட்டா இது எல்லாமே பேஜோட ரெஃபரன்ஸை குறிக்கும். இப்போ நான் இதை ஒன்று மாத்துறேன். ஸோ இது எந்த பேஜுக்கு உள்ளது நம்ம இப்போ பார்க்கறது வந்து சும்மா இப்போ புக்கிங் வெப்சைட் அப்படின்னு நான் சும்மா போடுறேன். ஸோ புக்கிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நான் சும்மா போடுறேன். ஸோ நான் இங்கே ஒரு கண்டனும் நான் போட்டுக்கிறேன். ஸோ நான் உள்ள போட்டுட்டு எனக்கு இங்கே ஒரு கண்டென்ட் சும்மா வந்திருக்கு. ஓகே வியூ பேஜ் ரிசோர்சஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன கண்டென்ட் ஆட் பண்ணுறேனோ நான் அடிக்க போகிறேன். நான் ஒரு கண்டென்ட் என்னன்னா நான் ஒரு புக்கிங் வெப்சைட் நான் பண்ண போறேன்னா அந்த பண்ண போற எல்லாமே நான் பாடியில டிஃபைன் பண்ணுவேன். ஸோ நீங்க ஒன்று டெவலப் பண்ண போறீங்க ஒரு வெப் பேஜ் டெவலப் பண்ண போறீங்கன்னா டெவலப் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது எல்லாமே நான் பாடியில தான் பண்ணுவேன். ஏன்னா பாடி தான் மெயின் பாடியில தான் பண்ண போறேன். பட் இந்த பேஜ் ரெஃபரன்ஸ் இந்த ஹெட் டேக் இருக்கு தெரியுமா அந்த பாடி எப்படி ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஹெட் டேக்ல தான் கொடுப்பேன். ஸோ ஹெட் டேக்ல ஹெட் டேக்ல மெட்டா அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. ஸோ இது எல்லாமே டேக் சொல்லுவாங்க டேக். ஸோ டேக்னு சொல்லிக்கலாம் எலமெண்ட்ஸும் சொல்லிக்கலாம். ஸோ நான் வந்து டேக்னு நான் சொல்லி ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே ஸோ இதுல இருந்து மெட்டா இந்த டேக்ல நான் கேர் செட் அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இதுல நான் அப்படி பக்கத்துல கொடுத்த உடனே நீங்க நினைச்சுக்கலாம் என்னன்னா ஒரு டேக்னா அப்படி இருக்கும்னா இப்போ நார்மலா இப்போ நான் ஒரு டேக் அடிக்கிறேன். ஸோ அப்படி சொல்லி நான் ஒரு டேக் அடிச்சேன்னா இது பேர் ஒரு டேக். ஓகே இது பேர் ஒரு டேக். பட் நான் இதுக்கு உள்ள ஏதோ சம்திங் அடிக்கிறேன் ஏதோ ஒன்று அடிக்கிறேன். இப்போ என்னோட நேமே நான் அடிக்கிறேன்னா இதுக்கு பேரு ஆட்ரிபியூட் சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட்ஸ் ஆட்ரிபியூட் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவுதான் வித்தியாசம். இது டேக்கு அதுக்குள்ள நான் ஏதோ அடிச்சேன்னா ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது வந்து நம்ம இஷ்டத்துக்கு அடிக்கக்கூடாது. அந்த டேக்குக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இஷ்டத்துக்கு நம்மளால அடிக்கக்கூடாது. ஸோ ஓகே நான் இதை இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இந்த மெட்டா டேக்ல இது மெட்டாங்கிற டேக்ல கேர்செட் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கேர்செட் என்ன பண்ணுன்னா ஸோ இதுல யூடிஎஃப் -8 இருக்கு. இது ஒண்ணுமே இல்லை. யூடிஎஃப்னா யூனிகோட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்மேட் சொல்லுவாங்க. இது பாருங்க யூனிகோட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மேட் யூடிஎஃப். ஸோ ஃபுல் ஃபார்ம். ஸோ ஃபுல் ஃபார்ம் நான் அடிச்சேன்னா யூனிகோட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்மேட். இந்த யூனிகோட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்மேட் எதுக்கு இருக்குன்னா இது வந்து -8 அப்படிங்கிறது பிட்ஸ் ஐ மீன் பைட்ல வரும். ஸோ அது இந்த உள்ள பைட்ஸ்ல வரும். அது ஓகே அதை விட்டுருங்க. அதை நீங்க ரொம்ப இன்டிக்டா போக வேண்டாம். ஸோ ஆஸ்கி வேல்யூஸ் ஒன்று உண்டு. ஆஸ்கி வேல்யூஸ் என்னன்னா ஆஸ்கி வேல்யூஸ் என்னன்னு நான் சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் யூனிகோட் போய்க்கிறேன். ஸோ ஆஸ்கி ஆஸ்கி வேல்யூஸ் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா நம்மளோட கீபோர்டுக்கு டிஃபால்ட்டா இப்போ நான் கேன்னு அடிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு டைப் பண்றேன். இதுல பாருங்க. ஸோ நான் அந்த இடத்துல சும்மா ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று டைப் பண்றேன். ஸோ நான் ஒரு ப்ரௌசர்ல நான் இதை எப்படி டைப் பண்றேன்னா பாருங்க நான் பாடிக்குள்ள தான் எல்லாமே எழுதணும். ஸோ நான் பாடிக்குள்ள நான் டைப் பண்றேன். ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன்னா ஸோ நான் ஒன்று ட்ரை பண்றேன்னா
அந்த ப்ரௌசர் என்னன்னா இது வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு 26 வேர்ட்ஸ். என்னன்னா ஏபிசிடி வந்து 26 வேர்ட்ஸ்ல இருக்கு. இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஆனா கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கிடும்? அது இது இவன் வந்து எல் அடிச்சிருக்கான், இவன் இந்த லெட்டர் அடிச்சிருக்கான், இந்த நேம் அடிச்சிருக்கான், அந்த லெட்டர் அடிச்சிருக்கான், இந்த சிம்பிள்ஸ் அடிச்சிருக்காங்கிறது வந்து அதால அப்ப எல் அடிச்சிருக்காங்கிறது எல்லாமே ஸ்டோர் ஆகாது. 010101 தான் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் ஒரு பைனரி வேல்யூ. இதுதான் கம்ப்யூட்டர் கோட். ஸோ இது எல்லாமே அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம ஜே அப்படி அடிக்கிறோம். இப்போ ஹாய் ஹலோன்னு அடிக்கிறோம். அப்போ ஹைச்சுக்கு அதான் ஒரு கீ வச்சிருக்கோம். ஸோ இந்த கீ அடிச்சா இது வந்து ஹைச். ஸோ இந்த கீ இப்போ ஐ அடிச்சா ஐக்குன்னு ஒரு 2 3 கீ வச்சிருக்கோம். ஸோ இதை அடிச்சா ஐன்னு அடிச்சா நம்ம போய் அது வந்து இன்டிப்தா நடக்கிறது, பின்னாடி நடக்கிறது. ஸோ இது எல்லாமே அதுக்கு ஒரு கீ செட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஆஸ்கி வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதான் ஆஸ்கி வேல்யூஸ். இந்த யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட்ங்கிறது என்னன்னா நம்மளோட நம்மளோட மெட்டால எதுக்கு இருக்குன்னா, இப்போ நான் வந்து இங்கிலீஷ் அடிக்கேன். ஓகே டன். ஸோ நான் இப்போ சைனீஸ் அடிக்கேன். சைனீஸ்க்கு வந்து ஒரு தமிழுக்கு கூட ஒரு வேர்டு உண்டு. இப்போ சைனீஸ்க்கு ஒரு வேர்டே கிடையாது. பாருங்க, இப்போ சைனீஸ் வேர்டை நான் சர்ச் பண்றேன். சைனீஸ் ஓகே. ஸோ நான் இப்போ சைனீஸை நான் இதில் அடிக்கிறேன். பாருங்க, இப்போ நான் சைனீஸ் அடிக்கிறேன். எனக்கு சைனீஸ் வேர்டு எனக்கு அவுட்புட்டா வந்துடும். ஓகே டன், சைனீஸ் வந்துடும். பட் நான் இந்த யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட்டை கமெண்ட் பண்ணிட்டு நான் வந்து ரெண்டர் பண்ணேன்னா எனக்கு சைனீஸ் வந்து வராது. பட் ஆனா குரோம் என்ன பண்ணுனா, குரோம் வந்து நம்மளோட தப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம டெவலப்பர் ஆகி நம்மள தப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதே இது சைனீஸ் லாங்குவேஜ் சொல்லி அதே கன்வெர்ட் பண்ணிக்கிடும். பட் செல்ல ப்ரௌசர் இதுக்கு முன்னாடி உள்ள இல்ல ப்ரீவியஸ் ப்ரௌசர் இல்ல ப்ரௌசர் வெர்ஷன்ல கம்மியெல்லாம் புரியாது. இது ஏதோ ஒரு மொழி வந்திருக்கு சொல்லி அதோ ஒரு வேர்டை தரும். ஸோ இந்த வேர்டெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம இந்த கேர் செட் இது கொடுத்தே ஆகணும். இந்த யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மட் கொடுத்தே ஆகணும். அது இல்லாம ரன் பண்ணாலும் அவுட்புட் வந்துடும். சிமிலர் வைஸ் சேம் அவுட்புட் தான் வரும். இல்ல அப்படி கிடையாது. ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம எதுக்கு கூகுளோட ப்ரௌசர் வந்து குரோம் இது எல்லாமே நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம், ஃபெமிலியரா யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை எடுத்து தருது. இல்ல நம்ம கூகுள் நம்ம உள்ள போறோம்னா, இப்போ நம்ம உள்ள ப்ரௌசர் நம்ம சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், குரோம், ஓப்ரா, ஃபயர் பாக்ஸ், நிறைய ப்ரௌசர் இருக்கு. ஆனா குரோம் எதுக்காண்டி உள்ள போறோம்? அவன் நம்மளோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் தரோம். நம்ம பண்றது யூடிஎஃப் அப்படின்னு நம்ம பண்றது அதை நம்ம கமெண்ட் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு அவன் HTML5ங்கிறது அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ப்ரௌசருக்கு. அதே என்ன பண்ணுன்னா கரெக்டா கொடுத்துரும். ஆனா செல்ல ப்ரௌசர்ல கொடுக்காது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு ப்ரௌசர் ஏத்திட்டு ரொம்ப லோ வெர்ஷன் ப்ரௌசர்லாம் ஏத்திட்டு நீ சைனீஸ் லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு புரியாது. ஆஸ்கி வேல்யூஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி யூடிஎஃப் யூஸ் பண்ணா கரெக்ட் ஆகும். யூடிஎஃப்னா ஒண்ணுமே இல்லை, யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட். நம்மளோட சைனீஸ் மொழியோ சிம்பிளா சொல்லணும்னா சைனீஸ் மொழி ஏதோ ஒரு மொழி இருக்குன்னா அந்த மொழியை அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா கூகுளுக்கு சிஸ்டத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கு மாத்தி அது அவுட்புட் ஷோ பண்றாங்க அந்த யூனிகோட் டிரான்ஸ்ஃபர். இது எல்லாமே ஆஸ்கி வேல்யூஸ் ஃபாலோ பண்ணி தான் நடந்தது. ஓகேடா. கோடு ஓகே. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, இந்த இதை போட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சைனீஸ்ல இருக்கிறது வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம வந்து நீங்க அந்த இது பண்ணிட்டீங்க, டேஷ் போட்டு லைக் ரன் ஆகக்கூடாது அந்த பர்டிகுலர் லைன். நான் என்ன கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது எப்படி கன்வெர்ட் ஆகுமா? என்னன்னா எரர் கரெக்டா எனக்கு அவுட்புட் ஷோ ஆயிரும். அதான் சொன்னேன்ல என்னன்னா அது எதுக்கு எடுத்துக்கும்னா, இப்போ நீ தப்பு பண்ணாலும் இப்போ நீ ஒரு மிஸ்டேக் பண்ற ஒரு கோட்ல நீ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றனா உனக்கு மேல உள்ள சீனியர் என்ன பண்ணுவாங்க, உன்னோட மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கிடுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. டேரக்டா லைவ் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதே தான் இந்த குரோமும் பண்ணுது. ஓகே. ஸோ நீ ஒரு பர்டிகுலர் வேர்டை சைனீஸ் வேர்டை நீ உள்ள கொண்டு வர யூடிஎஃப் அதே மாதிரி பழைய வருஷனை கொண்டு கொடுத்து யூடிஎஃப் எல்லாம் கமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டானா ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும் நீ HTML5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும் இது நீ சைனீஸ் மொழி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்டர்வியூல கேட்டாங்கன்னா யூடிஎஃப்னா எதுக்கு, ஸோ யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் இது எல்லாமே ஒரு ஆஸ்கி வேல்யூஸை ஃபாலோ பண்ணி தான் நடக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனை நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்களோ அதை ஹை லெவலில் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக. ஓகே.
ஸோ ரெண்டாவது ஒரு மெட்டா டேக். ஸோ அந்த இதுதான் ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட் இது ஓகே. இது பேர் ஆட்ரிபியூட் சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆட்ரிபியூட் அதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டேக். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டேக் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டேக்ஸ் இதுல உங்களுக்கு தெரியும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டேக். ஸோ அடிஷ்னலா ஒரு இன்ஃபர்மேஷனை தருது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. என்னன்னா நம்மளோட கோட்ல மெட்டான்னு ஒண்ணு டெஃபைன் பண்ணிருக்கோம். வெறும் மெட்டான் மட்டும் ஒண்ணு போட்டோம்னா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ஒரு மெட்டா யூஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் தெரியும். பட் அது ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு அந்த ஆட்ரிபியூட்டுக்கு வேல்யூ கொடுத்தோம்னா இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இந்த டேக்குக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனா நம்மளுக்கு தருது. ஸோ இதான் மெட்டா. சரி, இதுதான் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டேக். ஸோ இந்த மெட்டா டேக்கு வந்து ஒரு யூடிஎஃப் என்னன்னா ஒரு ஆஸ்கி வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு புரியாத லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி ரன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் ஷோ பண்றது. இது ஓகே. ஸோ ரெண்டாவது ஒரு மெட்டா கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாவே நம்ம கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டாவது ஒரு மெட்டா கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டான்னு தான் நம்ம இந்த இதை கன்வெர்ட் பண்ணி இது பண்ணுன்னு சொன்னோம்ல, அது வந்து யூடிஎஃப்-ஓட வேலை தானே, கேசட்டோட வேலை இல்லை. யூடிஎஃப் தான். கேர்செட்ங்கிறது வந்து என்ன மாதிரி கேர்செட் டைப்? கேர்செட்டோட வேலை தான். இது கேர்செட்டோட வேலை தான். பட் அது என்ன கேர்செட்ங்கிறது நிறைய டைப் இருக்கு. ஸோ இதுலயே நிறைய டைப் இருக்கு. இது உள்ள போனோம்னா போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேர்செட்டோட வேலை தான் எப்படி மாத்துறதுங்கிறது. அது என்ன மாதிரி மாத்தணும்? இப்போ லேட்டஸ்டா இருக்குது யூனிஃபோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் 8 பிட்ஸ்ல வர்றது. ஸோ இதுல நிறைய டைப் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம உள்ள போனோம்னா இண்டிவிஜுவலா போயிட்டே இருக்கும். நம்ம வந்து டெவலப்மெண்ட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ ரெண்டாவது ஒரு மெட்டா டேக் இருக்கு. இந்த மெட்டா டேக் என்னன்னா ஒரு ரெஸ்பான்சிவ். ஸோ பாத்தீங்கன்னா வியூ போர்ட் நான் பாருங்க. ரெஸ்பான்சிவ்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ரெஸ்பான்சிவ்னா நீங்க ஒரு வெப்பேஜ் பண்றீங்க. நான் ஒரு வெப்பேஜ் பண்றேன்னா அந்த வெப்பேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நான் லேப்டாப்புக்கு பண்ணியிருக்கேன். நான் லேப்டாப்புக்கு பண்ணியிருக்கத நீங்க மொபைல்ல பாக்குறீங்க. பட் மொபைல்ல ஏற்ற மாதிரியே சேஞ்ச் ஆகணும். இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் ஃப்ளிப்கார்ட் உள்ள போறேன். ஃப்ளிப்கார்ட் உள்ள போயிட்டு ஸோ இது லேப்டாப்புக்கு இருக்கு. இப்போ நான் ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி நான் அதை மொபைலுக்கு மாத்துறேன். ஸோ பாருங்க, நான் மொபைலுக்குன்னு மாத்தும் போது எவ்வளவு அழகா அலைன் ஆகி கரெக்டா வந்திருக்கா? மொபைலுக்கு எப்படி மொபைல்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அலைன் ஆகி கரெக்டா இருக்கா? ஸோ இது எல்லாமே இந்த மெட்டாடாக்கோட வேலை. ஸோ இனிஷியல் ஸ்கேலா 1.0 இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஒண்ணுமே இல்லை. வித் சீக்வல் டு டிவைஸ் வித். நம்மளோட வித் எவ்வளவு இருக்கோ அது டிவைஸ் வித். பாடி எவ்வளவு இருக்கு? 100%. அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ பாருங்க, வி போர்ட் மெட்டா இதை நான் டெஃபனிஷன் உங்களுக்கு குரோம்ல அடிச்சுக்கேன். ஸோ ஸோ வி போர்ட் இன் HTML நான் அடிக்கிறேன்னா ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் வி போர்ட். ஸோ அதே உங்களுக்கு வருது. உள்ள நான் போறேன். ஸோ விபோர்ட் இஸ் த யூசர் விசிபிள் ஏரியா ஆஃப் த வெப் பேஜ். என்னன்னா நம்மளோட இப்போ யூசர் பார்க்காங்கன்னா இவ்வளவுதான், இந்த பாடியை தான் பார்க்காங்க. இதுக்கு நடக்கிற பின்னாடி எதுவுமே பார்க்கல. இந்த பாடி இது 100%ல இருக்கும். எல்லாமே 100% தான் ஆரம்பிக்கும். ஸோ 100%. ஸோ விபோர்ட் வேரியஸ் வித் த டிவைஸ் வில் பி ஸ்மாலர் than the mobile phone than the computer screen. ஒண்ணுமே இல்லை. கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி உங்க பிஃபோர் டேப்லெட்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன் வெப் பேஜஸ் ஆர் டிசைன் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அண்ட் இட் வாஸ் காமன் ஃபார் வெப் பேஜஸ் டு ஹேவ் த ஸ்டாட்டிக் டிசைன் ஏ ஃபிக்ஸ்டு சைஸ். ஸோ ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் ஸ்கிரீன் பண்றதுக்கு இந்த மெட்டாடாக் ஒரு கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் என்னன்னா நீ ஒரு பேஜ் பண்றீங்க. ஆனா என்னோட யூசர் வந்து பிசிலையும் பார்ப்பாங்க, ஐ மீன் கம்ப்யூட்டர்லயும் பார்ப்பாங்க. நீங்க ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் பண்றீங்க. ஒண்ணுமே இல்லை. ஒரு பர்ச்சேஸ் பண்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு வெப்பேஜ் பண்ணி கொடுக்க போறீங்க. பட் நீங்க பண்றது லேப்டாப்புக்கு பண்றீங்க. பட் யூசர் வந்து மொபைலையும் பார்க்கலாம், லேப்டாப்லையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ அந்த வித் டிவைஸ் இது எல்லாமே இப்போ நீங்களா வர்க் பண்றீங்களா? அதே மாறும். இது இந்த மெட்டாடாக்கோட வேலை அது காமனா கொடுத்துக்கிட்டா போதும். ஒரு தடவை ஒன்ன நீ வந்து என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தடவை நீ சீனியர் ஆயிட்டனா நீ எல்லா ஜூனியருக்கும் எப்பவும் சீனியர் தான். ஓயாம ஜூனியர்கிட்ட போய் இவங்க தான் சீனியர்,
அடுத்த ஜூனியர் மறுநாள் வந்துட்டு இந்த ஜூனியர் போய் நீ தான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஒரு தடவை நீ சீனியர் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னா நீ எல்லா தடவையும் நாளைக்கு வரும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க, இந்த இவங்க தான் சீனியர், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த கான்சன்ட்ரேஷன் தான் அது. ஒரு தடவை தான் வியூ போட் டெஃபைன் பண்ணிட்டோம். இண்டெக்ஸ் ஆர் HTML மெயின் ஃபைல்ல இந்த மாதிரி தான் ரெஸ்பான்சிவ் வரும் அந்த பேஜ்ல. அதனால நீ இனிஷியல் ஸ்கேல் 1.0 இருந்துக்கு. இனிஷியல் ஸ்கேல்னா இதான் ஸ்கேல். நம்மளோட ஸ்கேல் வந்து ஒரு பாடி வந்து 100%, அதான் 1.0. 2.0னா அதோட கொஞ்சம் பெரிய பெர்சன்டேஜ். ஸோ அவ்வளவுதான். ஸோ இதை லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அவ்வளவுதான். ஸோ மூணாவது டைட்டில். டைட்டில்ங்கிறது மெட்டா விட்டுருங்க, இப்ப டைட்டில். டைட்டில்ங்கிறது இந்த பேஜ் எதுக்குள்ள டைட்டில்? புக்கிங் வெப்சைட். நம்ம வந்து ஒரு புக்கிங் இது, ஏன்னா ஒரு இ-காமர்ஸ் பண்ண போறோம். ஒரு எதுக்கு இ-காமர்ஸ் பண்ண போறோம்னா, இப்போ சரவணா ஸ்டோருக்கு நம்ம ஒரு பேஜ் பண்ணி கொடுக்க போறோம். அப்போ சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு வந்து சரவணா ஸ்டோர் அப்படின்னு வந்து. ஸோ இப்போ நீங்க பாத்து ஃபிளிப்கார்ட் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் சைட் அப்படின்னு வந்திருக்கா. இது எல்லாமே அவங்க இந்த இந்த டேக்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன டேக் காமிக்கணும், இது இந்த வெப்சைட் எதுக்கு நான் சொன்ன ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த இதை பார்த்தோன்னே ஓ இது வந்து நீங்க இந்த லோகேஜே காமிச்சாங்க, இது ஃபிளிப்கார்ட். இங்க வந்து இதை பார்த்தோன்னே ஓ டபிள்யூ ஸ்கூல், இதை பார்த்தோன்னே வாட்ஸ்அப் அப்படின்னு கண்டுபிடிக்கும்ல. இது எல்லாமே இந்த ஹெட் டேக்கோட வேலை தான். ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ டைட்டில்னா என்ன அப்படி, அப்போ என்ன டைட்டில் போடுறது. ஸோ இன்னொன்று இருக்கு மெட்டா டேக்ல, ஆத்தர்ன்றது. ஸோ மெட்டா இது வந்து டிஃபால்ட்டா தராது. ஸோ ஆத்தர், ஓகே, டிஃபால்ட்டா தராது. நான் நெட்ல இருந்து எடுத்துக்கிறேன். மெட்டா ஆத்தர். ஸோ பாத்தீங்கன்னா மெட்டா நேம்ஸ் ஈக்குவல் டு ஆத்தர். ஸோ நான் இதெல்லாம் நான் கொடுத்துருவேன், இதை எடுத்துக்கிடுவேன். இதை நான் உள்ள கொடுத்த உடனே எனக்கு மெட்டா இன்னொரு டேக் வந்துட்டு இதுல நேம்ஸ் ஈக்குவல் டு, இது ஒரு நேம் ஒரு ஆட்ரிபியூட், இது எதுக்குள்ள நேம் அப்படிங்கிறது. இதை நான் நேம் சொல்லும் போது இந்த மெட்டா வந்து வியூ போர்ட்னா நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அந்த வியூ போர்ட். இந்த மெட்டா டேக்குள்ள இந்த மெட்டா டேக் எதுனா ஆத்தரோட மெட்டா டேக். ஆத்தர்னா ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க ரைட் பண்ண போறீங்க அந்த ஆத்தரோட நேம். இப்போ இதை நான் ரைட் பண்றது சிமியோன். ஸோ நான் தான் அந்த இந்த பேஜுக்கு ஆத்தர். இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி நான் இன்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நான் வியூ பேஸ் கொடுத்தேன்னா எனக்கு இந்த பேஜ்ல ஆத்தர் வந்து சிமியோன் அப்படிங்கிறது காமிக்கும். ஒண்ணுமே இல்லை, இந்த பேஜோட ஆத்தரை நம்ம டெஃபைன் பண்றோம், அவ்வளவுதான். ஒரு டெவலப்பரா நெக்ஸ்ட் ஜூனியர் ஏதோ வராங்கன்னா, ஸோ இந்த பேஜோட ஆத்தர் யாரு அப்படின்ட்டு. ஸோ நார்மலா டெவலப்பரோட நேம் கொடுக்க மாட்டாங்க, கம்பெனியோட நேம் தான் கொடுப்பாங்க. ஸோ நார்மலா இந்த இல்ல இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நேம் கொடுப்பாங்க. ஆத்தரோட நேம் வந்து அப்படிதான் கொடுக்கணும். நீங்க ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வெப்சைட் பண்றீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். டன். ஒரு 10 மினிட்ஸ். சரி, நெக்ஸ்ட் வந்து பாடி. இப்போ நம்ம யூசருக்கு ஒண்ணு காமிக்க போறோம். இப்போ நீங்க பிளிப்கார்ட் வந்துட்டீங்க, பிளிப்கார்ட் என்னென்ன இருக்குங்கிறத நம்மளுக்கு காமிக்காங்க. பட் அவங்க வி பேஸ் சோர்ஸ் நான் உள்ள போறேன்னா, ஸோ அதையே கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. ஓகே, ஸோ நான் இது உள்ள போறேன். ஓகே, எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை. ஸோ நான் இது உள்ள போய் நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். வி பேஸ் சோர்ஸ் நான் காமிக்கல அது. ஸோ நான் ஒரு இன்ஸ்பெக்ட் பண்றேன்னா அவங்க இந்த ஹெட் டேக்ல அதோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஹெட் டேக்ல நிறைய ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் நிறைய கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ பாருங்க டைட்டில், இது எதுக்குள்ள டைட்டில்? ஆன்லைன் ஷாப்பிங் சைட் ஃபார் மொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். இது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது ஃபிளிப்கார்ட்டுக்கு. ஸோ அடுத்து ஒரு மெட்டா கொடுத்துட்டு இது ஒவ்வொரு மொபைல் சைட் இதெல்லாம் என்னன்னே தெரியல. ஸோ அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் நான் ரெண்டாவது சொல்றேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ரெண்டாவது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்தரே கொடுக்கல. ஸோ ஆத்தர் அவங்களுக்கு தேவைப்படல, ஆத்தரே கொடுக்கல, அவ்வளவுதான். ஆத்தர் வந்து கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம், இல்ல கம்பெனி நேம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் நம்ம டெஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுல ரெண்டெண்ணா கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனும் கீவேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், இதுல பாருங்க கீவேர்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒண்ணு புரியும். என்ன புரியும்? ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுங்க. என்னன்னா எங்க ஆள் சொல்லிட்டான். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க.
சரி ஓகே. என்னன்னா கீவேர்ட்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க நீங்க 2 பேரும் ஒரு வெப்சைட் பண்றீங்க. ஹரிணி ஒரு வெப்சைட் பண்றாங்க. பீபிகா ஒரு வெப்சைட் பண்றாங்க. இப்போ 2 பேருமே காமர்ஸ் வெப்சைட் போட்டி போட்டு பண்றாங்க. என்னன்னா நீங்க ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க. சோ நீங்க 2 பேரும் ஒரே வெப்சைட் தான். ஒரே மாதிரி சூப்பர் மார்க்கெட் தான். ஒரே மாதிரி தான். கேஜெட்ஸ் அந்த மாதிரி நிறைய என்ன கிராசரிஸ் எல்லாமே இருக்கு. என்ன வச்சிருக்கீங்க? 2 பேருமே வெப்சைட் பண்றீங்க. பண்ணும்போது 2 பேருமே கிராசரிஸ். சார் நான் போய் சர்ச் பண்றேன். சென்னை அண்ணா நகர்ல கிராஸ் கிராசரிஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது யாரோட வெப்சைட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும்? யார் அதிகமாக எல்லா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க H1 H2 அது ஒண்ணு. ஓகே. அதுவும் ஒரு ரூல்ஸ் உண்டு. எஸ்இஓல உண்டு. ஓகே அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இந்த கீவேர்ட்ஸ் தான். சோ நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் அண்ணா நகர் கிராசரி நான் கொடுத்துருக்கேன். சாரி கர்ணி வந்து அண்ணா நகர் கிராசரி அப்படின்னு சொல்லி கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. கீவேர்ட்ஸ் நேம் கொடுத்துட்டு இருந்து அந்த கண்டென்ட்ல அண்ணா நகர் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணி சோ இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கீவேர்ட்ஸ்ங்கிறது என்னன்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல ஹரிணி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ணா நகர் சரி அண்ணா நகர் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து ஒரு கமா. ஸோ கமா பாருங்க இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் கமா. அதுக்கடுத்து கிராசரி அது மாதிரி லிஸ்ட் கணக்குல போவோம். இப்போ தீபிகா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சாரி பூமிகா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. பூமிகா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. சரி ஓகே. சூப்பர் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ணா நகர் சூப்பர் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. இப்ப 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா இப்போ நான் அண்ணா நகர் சூப்பர் மார்க்கெட் அடிச்சேன்னா எனக்கு யாருக்குள்ளது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். கீவேர்ட்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். கூகுளோட எஸ்இஓன்னு உண்டு. எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சோ நான் அதை வேணா நோட் பண்ணிக்கிடுங்க. எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா நம்மளோட வெப்சைட்டை ரீட் பண்ணும். ஸ்டாண்டர்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும். ஹரிணி சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கான்னு பார்க்கும். H1 கரெக்டா கொடுத்துருக்காங்களா, H2 கொடுத்துருக்காங்களா, H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணும். அது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம கொடுத்த மெட்டா டேக்கோட கீவேர்ட்ஸ் தான் ரீட் பண்ணும். அது டேரக்டா தெரியாது. அதுக்கு என்ன கீவேர்ட்ஸ் தான் ரீட் பண்ணும். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி. சோ இந்த ரெண்டு தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பார்க்கும். இது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்னன்னு கேட்டக்கூடாது. இது எல்லாம் கூகுள் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காது. அவங்க ப்ரௌசர் ஓகே டன். சோ இப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ் இப்போ இந்த 2 இதையும் ரீட் பண்ணி எனக்கு உங்களுக்கு அவுட்புட்டா என்ன கொண்டாரும்னா ஹரிணியோட வெப்சைட்டை கொண்டு வரும். ஏன்னா அண்ணா நகரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸ் அந்த கீவேர்ட்ஸ்குள்ள மெட்டா டேக் தான் இது. சோ ஓகே. சோ டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சோ ஒண்ணுமே இல்ல. டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு கொடுக்காங்கன்னா அப்பதான் ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கா சொல்லி மேல கொண்டு வரும். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணுமே நான் கொடுக்கல. நான் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே நான் கொடுக்கல. இந்த டிஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்து இந்த வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் ஷார்ட் ஃபார்மா சொல்லலாம். இப்போ நீங்க கொடுத்த உடனே பிபிடி ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஸோ பிபிடிங்கிறது இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட பிபிடிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓவர்வியூ மாதிரி. ஸோ அந்த ஓவர்வியூ நம்ம கொடுக்கலன்னா எதுக்குள்ள வெப்சைட் நம்ம கொடுக்கலன்னா எஸ்சிஓல அறப்படும். ஐ மீன் மைனஸ் ஆகும் நம்மளோட ஸ்கோர். ஸோ அதனால டிஃபால்ட்டா கொடுப்பாங்க. ஸோ ஓகே. ஸோ அவ்வளவுதான். அப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம இதெல்லாம் மாற்றக்கூடாது. இதுல வேணா நம்ம மாத்திக்கலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துக்கலாம்? இது வந்து கிராசரிஸ். இந்த கிராசரி இதுக்கு தான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா கீவேர்ட்ஸ் நல்லா யதார்த்தமான ஒரு நல்ல வேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா ஓகே டன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது. ஓகே. இதுதான் மெட்டாடாக்கோட வேலை. இவ்வளவுதான் பண்ணும் மெட்டாடாக். டைட்டிலுங்கிறது ஒரு டாக். இனிமே நம்ம ப்ரௌசர் உள்ள கொண்டு போறோம். ப்ரௌசர் உள்ள நான் ஒன்னு அடிக்க போறேன். என்னன்னா நான் வந்து இதுல சோப்பன் வைக்கணும். என்னன்னா பாடியில என்னோட எலமெண்ட்டை நான் சோப்பன் வைக்கணும். நான் யூசருக்கு என்ன காமிக்கணும்? என்னோட கடையில என்னோட கிராசரி ஸ்டோர்ஸ்ல செயின் இருக்கு, கோல்டு செயின் இருக்கு அப்படிங்கிறது யூசருக்கு எப்படி தெரியுவாங்க? விசுவலைஸா பார்க்க வைக்கணும். ஒண்ணு கண்டனா இருக்கணும், ஒண்ணு இல்ல இமேஜா இருக்கணும். அது எல்லாமே டைப் பண்றது ஃபுல்லாமே பாடி டேக். ஓகே. இந்த பாடியில டெஃபைன் பண்றது தான் நம்ம யூஸ் பண்ண போறது. ஓகே. நம்ம எழுத போற எல்லா கோடுமே இந்த பாடியில தான் எழுதுவோம். இந்த மெட்டால டெஃபைன் பண்ணிட்டு இந்த பேஜோட ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு இந்த பாடிக்குள்ள தான் நம்ம நிறைய எழுதுவோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்துனதுல எதுவும் டவுட் இருக்கா?
ஸோ என்னன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஏன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம நார்மலா பாடி தூக்கி வெளியே போட்டுறலாம் அப்படின்லாம் போட்டுறக்கூடாது. இதான் ரூட். புரியுதா? ஸோ இதுதான் ரூட். HTML தான் ரூட். ஸோ HTML தான் ரூட். இது வந்து அது என்ன HTML டைப் அப்படிங்கறத டெஃபைன் பண்றது. ஸோ இந்த HTML தான் ரூட். அந்த ரூட்டுக்குள்ள ஹெட்டுங்கிறது ஒரு டேக்கு, பாடிங்கிறது ஒரு டேக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள தான் நம்மளால ஒண்ணு இது பேஜோட ரெஃபரன்ஸ், இன்னொன்னு நம்ம யூசருக்கு காமிக்கப்பட கண்டென்ட் ஃபுல்லாமே கொண்டு வரதுக்கு இந்த பாடியில தான் எழுதுவோம். ஓகே. ஸோ எனி டவுட்? நோ டவுட் எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ நந்து உனக்கு ஒரு டவுட்டா?